கலெக்டர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு நடத்தும் நாளிலேயே சீரழிந்த சட்டம் ஒழுங்கு என்று திமுக தலைமை விமர்சித்திருக்கிறது. கலெக்டர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு நடத்தும் நாளிலேயே சீரழிந்த சட்டம் ஒழுங்கு என்று திமுக விமர்சனம் செய்திருக்கிறது. மயிலாடுதுறை சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடே பதைபதைப்பதாக தெரிவித்திருக்கிறது. கலெக்டர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு நடத்தும் அந்த நாளிலேயே சட்டம் சீரழிந்திருப்பதாக விமர்சித்திருக்கிறது. மயிலாடுதுறை சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடே பதைபதைப்பதாகவும் திமுக தலைமை குற்றம் சாட்டியிருக்கிறது. மயிலாடுதுறையில் காதலர்கள் இருவரும் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த ஆணவ கொலையாக நடந்திருக்கலாம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டி அவர்களது அந்த இளைஞனின் வீட்டை அடித்து நொறுக்கியிருந்தனர். இந்த நிலையில் திமுக இது குறித்து விமர்சனம் செய்திருக்கிறது. தாவேக அரசின் மீது கலெக்டர்கள் காவல்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆய்வு நடத்தும் நாளிலேயே சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக விமர்சித்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் ஒரே குடிசையில் இருவர் தூக்கில் தொங்கும் காட்சிகளை பார்த்து தமிழ்நாடே பதைபதைப்பதாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, திமுக தரப்பில் எடுத்துள்ள அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? கலெக்டர்கள் காவல்துறை அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஆய்வு நடத்திய நாளிலேயே சீரழிந்த சட்டம் ஒழுங்கு என்று திமுக தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே புதுப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த பார்த்திபன் என்ற 19 வயது இளைஞரும் 16 வயது பெண்ணும் காதலித்த விவகாரத்தில் வெவ்வேறு சாதிகளை சார்ந்த இரு வீட்டார்களும் பிரச்சனை ஏற்பட்ட நிலையில் இளைஞரும் அந்த பெண்ணும் ஒரு குடிசையில் தூக்கில் தொங்கும் காட்சியை பார்த்து தமிழ்நாடே பதப்பதைக்கு வைக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மரணங்கள் குறித்து பல சந்தேகங்கள், கேள்விகள் எழுந்திருப்பதுடன் சிங்கப்பெண் என்ற ஸ்டிக்கர் திட்டத்தின் ஆட்சியில் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பெண்ணின் உயிருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத மோசமான சூழல் நிலவி வருவதை உணர முடிகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் வடமாநிலங்களில் மட்டுமே வீடுகளை இடிக்கும் காட்சிகளை பார்த்து வந்த நாம் தமிழ்நாட்டில் உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்திலும் இரு குடும்பத்தினர் பிரச்சனையில் வீடுகளும் வாகனங்களும் நொறுக்கிடும் புதிய அபாயம் அரங்கேறி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறது. சினிமாவில் மட்டும் வரக்கூடிய கொடூரமான வில்லத்தனமான காட்சிகளை தமிழ்நாட்டு நிஜத்தில் அனுபவித்து வருகிறது என்றும் இந்த கொடூரம் முதலமைச்சர் ஆய்வு நடத்தும் நாளிலேயே அரங்கேறி இருப்பது சட்ட ஒழுங்கு மிக மோசமாக சீர்கழிந்திருப்பது காட்டுகிறது எனவும், குதிரை பேரத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் சோஃபா மாடல் அரசின் முதலமைச்சர் நம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு மீது இனியாவது கவனம் செலுத்துவாரா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். திமுக இதை கூட விமர்சிக்காமல், கேள்வி கேட்காமல் 6 மாதம் பொறுத்திருந்தால் அநியாயமாக பறிபோன 2 உயிர்களை திருப்பி கொடுத்து விடுவாரா ரீல்ஸ் முதலமைச்சர் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது திமுக. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.